கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பிளஸ் சூரியன், குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனால் சிவராஜ் யோக அமைப்பு உருவாக போகுது. இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டங்கள் இந்த சிவராஜ் யோகத்தால கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகும். அது ரொம்ப நாளா நீங்கப்பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் கிடைக்கலையே நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பம் உண்டாகும். திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, சடனா தொழில் ரீதியில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள். ஏன்னா இந்த அமைவு ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, கன்னிராசி என்பர்கள் பர்ஃபெக்ட், தெளிவான மனப்பக்குவம் உடையவங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எங்க என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு நினைச்சு அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அக்யூரேட்டா ஒருத்தன் எதிரில் நிற்கும் பொழுது, ஒருத்தருடைய ஃபேஸை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய வார்த்தைகள் வரும் பொழுதே இவங்க நல்லது பேசுறாங்களா, இல்லை இவங்க பொய் பேசுறாங்களா, இல்லை இதுல என்ன சூழ்ச்சி இருக்குன்றது கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் திறமை இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு டேலண்ட் திறமை எல்லாம் இருந்தும், இதெல்லாம் தெரிஞ்சும் மற்றவங்க மேல வச்ச அந்த நம்பிக்கையும் அன்பும் அரவணைப்பினால் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய நோட் பண்ணவே இல்லை. கொடுத்த வாக்கு காப்பாத்த நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க. நம்பி அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போய் கடைசியில் நீங்க பாதிக்கப்பட்டீங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்து இதுல தொழில் ரீதியில நீங்க இறங்கி ஒண்ணு செய்யும் பொழுது உங்களுடைய சக ஊழியர் கூட, அந்த வேலை ஆட்கள் கூட நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தீங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் ரீதியில எல்லாம் எப்படி இருப்பீங்க? இப்படி எல்லாத்தையும் பார்த்து செய்து கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க கொடுத்த அந்த பொருள் எடுத்ததும் சரி, உங்களுடைய அந்த தொழில் சார்ந்து கொடுத்ததும், ஏற்றுமதியும் சரி இறக்குமதியும் சரி, இந்த ரெண்டு விதத்திலையுமே நீங்க வச்ச நம்பிக்கையில இன்னைக்கு உங்க பணம் பிளாக் ஆகி நிற்குது. இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலை. அதே போல இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில வரதுக்கு உண்டான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்ற முயற்சி ஸ்ட்ராங்கா எடுத்து அதற்குரிய பலன்கள் கிடைக்காத நிலைமைக்கு ஆளாக இருக்கிறீங்க. அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோக அமைவுகளால ஒரு திடீர் திருப்பங்கள் உண்டாகும். ரொம்ப நாளா நெருக்கடியில் இருக்கிற, பண நெருக்கடியில் இருக்கிற, என்னால இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியல, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், இங்க வாங்கி அங்க கொடுத்து, அங்க வாங்கி இங்க கொடுத்து, எங்க நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் எனக்குள்ளே இருக்கின்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைவால பெரிய லெவல்ல ஒரு டர்னிங் கிடைக்க போகுது. அந்த டர்னிங் எப்படி இருக்கும்னா, உங்க லைஃப்ல திடீர் அதிர்ஷ்டமா அது இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் நட்பு ரீதியிலையும் உங்க தொழில் சார்ந்த வளர்ச்சி ரீதியிலையும் ஏதோ ஒரு இலக்கில ஒரு சுழற்சியால் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அதுலயும் வேலையில இத்தனை நாட்களா உங்களுக்கு நடந்த அந்த இடைஞ்சல் குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க. அது ப்ரமோஷனா இருக்கும். அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா 100% இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். பெரிய லெவல்ல ஒரு டர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்மராசி அன்பர்கள் திருமண முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இப்ப அதற்குரிய நேரம் மூவ் பண்ணுங்க. பிடிச்ச வாழ்க்கை, இஷ்டப்பட்ட வாழ்க்கை கூடி கடைசியில பிரேக் ஆகி நின்று போயிடுச்சுங்க, என்ன பண்றது தெரியல குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். பெரிய லெவல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அழைச்சிடும். அதுலயும் சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்காத அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பாதிப்புகள், பல்வேறு விதமான மன அழுத்தங்கள், இந்த அழுத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யதார்த்தமா இருந்தும் கஷ்டங்கள் அடைகிறதுக்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் கன்னியில் இருக்கக்கூடிய கேதுவும் மிதுனத்தில், அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவும். இதுல கரெக்டா பாத்தீங்கன்னா சிம்மத்துலதான் சனி பகவானது பார்வை விரயஸ்தானத்துல விழுது. அப்போ குடும்ப சூழலை சரியான விதத்துல மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. எப்படின்னா, தன்னை சுத்தி இருக்கிறவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலைமை. உங்க விரலே உங்களுக்கு உங்க கண்ணை குத்துனா எப்படி இருக்கும்? இந்த சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அருமையான ஒரு நேரம் என்னன்னா, உங்களுடைய அந்த கன்னி ராசியிலேயே விழக்கூடிய குரு பார்வையில் ஒரு மேன்மை அடையுது. பட் சிம்மத்தில் விழக்கூடிய சனி பார்வையால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சீங்க. ஆனாலும் உங்களது வாழ்க்கையில இப்போ உங்க தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பாத்தீங்கன்னா கரெக்டா 7ஆம் பாவத்துல உச்சமடைய போறார் சுக்கிர பகவான்.
ராகுவோட இணைஞ்சு உச்சம் அடைய போறார். அப்போ தொலைத்தொடர்பு, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலகட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் இப்போ அதுல லாபத்தை அடைய போறீங்க. பெரிய லெவல்ல ஒரு டர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உண்டாக்க போறீங்க, உருவாக்க போறீங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க. ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் உண்டாக்கி இருக்கும். ஏன்னா இந்த 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 5ஆம் வீட்டிற்கு அதிபதி 6ல் மறையும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகளும் மேற்கொண்டு அப்படியே பேக் பெயின், பின்னாடி பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்கும். இது கழுத்து வரைக்கும், சிலருக்கு முட்டி குதிகால் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கண்ட்ரோலுக்கு கிடைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்குரிய முயற்சிகள் அது சக்சஸ் அளிக்கும். நீங்க அதற்குரிய சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கிற காரியத்தை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். குறிப்பா தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அதுலயும் கூட பிறந்தவங்க உடன் பிறப்பவர்களின் எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் மட்டுமல்லாம சங்கடங்கள், சலிப்புகளும் நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு வாழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். சிலருக்கு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வந்து சுமூகமா அவங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். மொத்தத்துல உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள், பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா தான் இருக்கும். என கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமைய போகுது. முயற்சிகள் எடுங்க, புது புது தொழிலை உருவாக்குவீங்க. புதுசா நீங்க இடமாற்றங்கள் வேலையில் அமையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது அதற்குரிய ஒரு காலம்தான். அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க கடந்த ஒரு வருடத்துல நீங்க இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க பட்ட இனம் புரியாத மன உளைச்சல், திடீர்னு பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது அமைய போகுது. இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தினா போதும். பெரிய லெவல்ல டர்னிங் உங்களுக்கு கிடைக்கிறது 100% உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். மேற்கொண்டு குறிப்பா மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, வண்டி வாகனங்களில் ரொம்ப வேகமா போறது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையா இருங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில முயற்சிகள் 100% சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு வேகமா முடிச்சு கடைசி குறுகிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அதெல்லாம் தடப்பட்டு நின்று இருக்கும் கடந்த காலகட்டங்களில். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போகுது. ஆக கன்னிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்ன்றது உங்களது ஆண் தெய்வமா இருந்தா நீங்க அமாவாசை காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெண் தெய்வமாய் இருந்தா பௌர்ணமி காலகட்டங்களில் போய் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வாங்க. இது செய்யும் பொழுது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும், மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைவுகள் உங்களுக்கு உண்டாக்கிடும். ரொம்ப நாளா குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வழி இல்லாம தடபட்டே நிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா 100% அதற்குரிய ஒரு வழி பிறக்க போகுது. இந்த நேரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி செஞ்சுடுங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்போ இல்லை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு அமையும். அதற்குரிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பா அது கைக்கூடி வரும். மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகி ஒற்றுமையான ஒரு நிலை உருவாகிடும். அதுலேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், பாடுபட்டு இன்னைக்கு அது பணம் நாம ஏதோ நம்பிக்கை நாணயத்துக்கு அடிப்படையில் கொடுத்து இன்னைக்கு ஃபைனான்ஸ் சார்ந்து கொடுத்தோம், எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது, மீண்டும் எனக்கு வருமானே தெரியல, அவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். தைரியமா இருங்க. 100% இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கும்.